எழும்புகிற எல்லா பயங்கரமான சூழ்ச்சிகளையும் நீங்களாக்கி காத்திருக்கிற பிள்ளைகளோடு காலையில பேசுகிறார். அவர் போதிக்கிறார். போதிக்கிற தேவன் காத்திருக்கிற பிள்ளைகளோடு போதிக்கிறார். நடக்க போகிறது சொல்லுகிறார். அவர் நடக்க வேண்டி போகிற காரியத்தை சொல்லுகிறார். காலையில காத்திருக்கிற பிள்ளைகளினால அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆமென், உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர் தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறார். காலையில நம்ம காத்துட்டு இருப்போமானா, காலையில் அவருடைய சமூகத்துல காத்திருந்து எழும்பி போகுமானா, நீங்க போகிற இடத்துல எல்லாம் கர்த்தருடைய கரம் பாதுகாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க போகிற இடத்துல எல்லாம் அதிசயம் நடக்கும். ஏன்? நீங்க போகிற இடத்துல எல்லாம் அற்புதம் நடக்கும். நீங்க பேச வேண்டிய இடத்துல கர்த்தர் ஒரு ஆளை அனுப்புவா. அவர் உனக்கு முன்னாக போவா. நீ காலையில காத்திருந்து உன்னுடைய பிரச்சனைகளை தேவனிடத்துல சொல்லி, தேவனிடத்துல நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொண்டு நம்ம போவோமா? நம்ம போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு நீங்க கர்த்தரிடத்துல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டு போகும்போது, நீங்க ஜெபித்துட்டு போகும்போது, கர்த்தர் அன்னைக்கு உள்ள காரியத்தை எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுப்பார். ஹல்லேலூயா. எடுப்பாரா எடுக்க மாட்டாரா? இல்ல, நான் காலையில ஜெபம் பண்ணியும் பார்த்திருக்கிறேன், ஜெபம் பண்ணாமலும் பார்த்திருக்கிறேன். ஜெபம் பண்ணாத அன்னைக்கு ஃபுல்லா என்ன நடக்கும்? ஜெபிக்கிற அன்னைக்கு என்ன நடக்கும்? ஹல்லேலூயா. நீங்களும் ஜெபம் பண்ணாம போய் பாருங்க, ஜெபித்து போய் பாருங்க, உங்க வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருக்குதான்னு பாருங்க. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், தேவனை தேடி வந்து அதிகாலையில் அவருடைய பாதத்திலே உட்காருகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா? அவர் செவி கொடுக்கிறார்.